நான் அரசியல் ரீதியாக சொல்கிற கருத்து தான் மேலே வரும், இந்த சில கருத்து பின்ன போயிடும். அதனால் இதோட முடிச்சுக்கலாம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பதிலளிக்காமல் சென்றுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருக்கின்ற சூழல் டைகர் ஃபாரஸ்ட் ஏரியா கலந்து வருகின்றது. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கூட துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களும் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சுப்ரியா சாக் அவர்களும் நாங்களும் ஒருங்கிணைந்த கூட்டத்தை நடத்தினோம். அவர்கள் பர்வேசிலே அதற்குண்டான விண்ணப்பத்தை அளிக்க சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் அனைத்து டிஎஃப்ஓக்களும் வந்திருக்கின்றார்கள். விரைவாக அனுமதிக்குண்டான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. கூடிய விரைவில் அந்த பணி விரைவுபடுத்தப்படும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த சாலை வடிவமைப்பு பணி நிறைவு செய்யும். இதுல ஒரு நிமிஷம் போயிட்டே இருந்தா நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம், இவர் வேலாயுதப்பர் கோச்சிக்கிற அளவு நீங்க பண்ணுவீங்க. இது ஒண்டி திருச்செந்தூர் உட்பட பல கோயில்கள்ல விஐபி தரிசனம் ரத்து இது பண்ணியிருக்க சமயத்தில் அங்க இருக்கிற சில ஊழியர்கள் கைவிட்டு போயிட்டு முன்னாடி போறோம்னு சொல்லி ஒரு பரவலான அது பாருங்க. அதெல்லாம் சின்ன சின்ன அது பெரிய ஒரு சிலை வைக்கிற 100 உலகத்திலேயே பெருசா வைக்கிறேன். அதை பத்தி பேசுறாங்க. அதை பேசுவோம். ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாரு. பட் ஆனால் டைவர்ட் ஆச்சுன்னா இப்படி ஒரு சிலை, உலக பிரசித்தி பெற்ற சிலை உங்க மாவட்டத்துக்கு வருது. எல்லா பத்திரிகையாளரும் இந்த மாவட்டத்துக்குள்ள தான் இருப்பீங்க. நான் அரசியல் ரீதியாக சொல்ற கருத்து தான் மேலே வரும், இந்த சிலை கருத்து பின்ன போயிடும். அதனால இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது இது சம்பந்தமா கேளுங்க. கல்லூரிகளுக்கு வளர்ச்சி இருக்காதுன்னு எடப்பாடியார் சொல்றாரு. வளர்ச்சிக்கான பணம் வராது, அரசு மூலமா கட்டணம் இல்லைங்க. நான் பதில் சொல்ல தயாரு. பட் ஆனால் இது பின்னாடி அரசியல் ஆகி போயிடும். அதுக்கு பாருங்க என்ன பண்றேன், எல்லாம் முடிச்சு வண்டியா இருக்கும்போது கேளுங்க சொல்றேன். இது லைவ்ல போயிடும் சொல்றேன். திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் போது அங்க இருக்கிற அந்த பகுதி பக்தர்களுக்கு வீடு வீடா பிரசாதம் கொடுக்கணும். 1 லட்சம் பேர் கொடுத்தோம். இந்த நடைமுறை அடுத்து வர கோயில்களுக்கு செய்யப்படும். எங்கெல்லாம் சாத்தியக்கூறுல இருக்கிறதோ அங்கெல்லாம் வழங்குவோம். இது ஒரு புதிய நடைமுறை. இதுவரையில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.